ஹே ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு சீரியஸான டாபிக் பற்றி பேச போகிறோம். காஷ்மீரில் நடந்த ரீசெண்ட் அப்டேட்ஸ், டெரர் அட்டாக், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சாரம் அண்ட் ஜேஎன்கே ஓட எக்கனாமிக் ஃபியூச்சர் பிளானை பற்றி பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு EFG டாக்ஸ். நம்ம இன்ட்ரோ போடலாம். ஏப்ரல் 22, 2025 காஷ்மீரில் ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்குங்க. அதில் 26 சிவிலியன்ஸ் செத்துருக்காங்க. அட்டாக் நடந்த உடனே இந்தியா டைரெக்டாக பாகிஸ்தானோட பேஸ்டு மிலிட்டன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள்னு ப்ளேம் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் சைடில் சொன்னது என்னன்னா, நாங்கள் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டாக் அப்புறமா காஷ்மீரில் ஃபுல் ஏரியாவில் ஹை அலர்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்மி போலீஸ் ஃபோர்ஸ் ஃபுல்லாக டிப்ளை பண்ணியிருக்காங்க. அட்டாக் நடந்த உடனே இந்தியா இமீடியட்டாக மிசைல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது ஒரு பெரிய வார்னிங் சிக்னல் மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்டரில் ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயரிங் இன்சிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரெண்டு பக்கமுமே டிஃபென்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. காஷ்மீர் பஞ்சாயத்து எலெக்ஷன் அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2025 காஷ்மீரில் பஞ்சாயத் எலெக்ஷன் நடந்திருக்குங்க. இது ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா நடக்கிற முதல் லோக்கல் எலெக்ஷன் கூட சொல்லியிருக்காங்க. மக்கள் பீஸ்ஃபுல்லாக ஓட் போடுவாங்களான்னு என்னன்னு தெரியல. ஆனால் எலெக்ஷனில் டேர்ன் அவுட் இருந்தால் நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன்னு கூட சொல்லலாமுங்க. அதுக்கப்புறமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்ஹுட் டாக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ண அப்புறமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியாக இருக்குங்க. அதுக்கப்புறமா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ஹுட்டுக்கு ரிட்டர்ன் பண்ண சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் பார்க்குறாங்க. அப்கமிங் மந்த்ஸில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். அப்புறமா இதுவும் லோக்கல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2025 to 2026 பட்ஜெட்டில் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 1.12 lakh crore அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் ஜிடிபி 1.5 times க்ரோத் அச்சீவ் பண்ணியிருக்கு. டூரிசம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் மாதிரி செக்டர்லாம் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரோட்வேஸ், ஏர்போர்ட், ஐடி பார்க்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட டூரிசம் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம் பூஸ்ட் பண்ண 75 நியூ டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிலீஜியஸ் டூரிசம்க்கு ஸ்பெஷல் ஃப்ளோர்ஸ் இருக்குது. அப்புறமா யாத்திரை ரூட்ஸ் மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. பில்கிரிம்ஸுக்கு சேஃப் அண்ட் ஈஸி ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட் நடந்துட்டு இருக்குங்க. காஷ்மீர் டூரிசமில் ஒரு ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறமா காஷ்மீரோட செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரர் அட்டாக் அப்புறமா காஷ்மீர் ஃபுல் ஏரியாவும் செக்யூரிட்டி பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்மி, சிஆர்பிஎஃப் அண்ட் லோக்கல் போலீஸ் ஃபுல் பேட்ரோலிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்சிட்டிவ் ஏரியாஸ் அதுக்கப்புறமா செக் பாயிண்ட் செட்டப் பண்ணியிருக்காங்க. ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி சர்வைலன்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் ரியாக்ஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, சைனா மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் ரெண்டு பேருமே இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன் பத்தி கன்சர்ன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎன் கூட போத் சைட் வயலன்சஸ் அண்ட் அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் மீடியாவில் காஷ்மீர் சிச்சுவேஷன் பற்றி ஒரு ஃபுல் கவரேஜ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ காஷ்மீரோட லோக்கல் பீப்புள் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக் நடந்ததுமே காஷ்மீர் மக்கள் டெய்லி லைஃப்பை நார்மலாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல், ஷாப், ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் மக்களுக்கு கொஞ்சம் பயம் ஃபீல் ஆகுது. பிஸ்னஸ் அண்ட் டூரிஸ்ட் இம்பேக்ட் நிறையவே இருக்குங்க. ஸோ நம்ம வீடியோவோட கன்க்ளூஷன் வரலாம். இதெல்லாம் காஷ்மீரோட அப்டேட்ஸ், டெரர் அட்டாக், பார்டரில் டென்ஷன் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த சேஞ்சஸ். ஸோ அப்புறமா இன்னும் ஏதாவது பிரச்சனை வருமான்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் EFG டாக்ஸ்.